மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வந்த நிலையில் தற்சமயம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருத்தணி வட்டத்துக்குட்பட்ட பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொசஸ்தலை ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 4 கிராமங்கள் இதன் மத்தியில் துண்டிக்கப்பட்டுள்ளன. 4 கிராமத்தினுடைய மக்கள் அவருடைய பள்ளி படிப்பு மற்றும் வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றன. ஒவ்வொரு வருடமும் இதே நிலை நீடித்து வருகிறது. இந்த வருடமும் கடந்த 2 நாட்களாக திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து மக்கள் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டது. பள்ளிப்பட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த கொசஸ்தலை ஆறானது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 4 கிராம மக்கள் பயன்படுத்தப்படும் இந்த மேம்பாலமானது முழுகடிக்கப்பட்டு முழுவதுமாக மேம்பாலம் மறைக்கப்பட்டு தண்ணீர் மிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வேகமாக சென்று கொண்டிருக்கின்றன. இந்த தண்ணீரானது முழுவதுமாக பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்துக்கு சென்று அங்கிருந்து கடல் மூலமாக அனுப்பப்படுகிறது. தற்சமய மேம்பாலமானது முழுவதுமாக நீரினால் நிரம்பி இருப்பதால் மக்கள் அவதியுற்று வருகின்றனர். எல்லப்ப நாயுடுபேட்டை, குப்பத்துப்பாளையம், குன்னவளம் திருத்தணி அருகில் உள்ள பள்ளிப்பட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த கொசஸ்தலை ஆறானது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 4 கிராமங்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றன. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எல்லப்ப நாயுடுபேட்டை, குப்பமாச்சத்திரம், குன்னவளம் ஆகிய கிராமங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டு மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையில் காணப்படுகிறது. வருடந்தோறும் இதே நிலை காணப்பட்டு வருகிறது. இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் கோரிக்கை வைத்திருப்பது என்னவென்றால், தொடர்ந்து மேம்பாலம் கட்டுமானம் பண்ணி இங்கு ஆரம்பிக்கப்பட வேண்டும். வருடந்தோறும் எங்களுடைய மாணவர்கள் விவசாய தொழில் முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது என்றும், இதனால் மாணவர்கள் பள்ளி படிப்பை படிக்க முடியாமல் தொடர்ந்து அவர்கள் படிக்க முடியாமல் இடையூறுகள் ஏற்படுகிறது என்றும், மாணவ செல்வங்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் முக்கியமாக இந்த மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்று இப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எம்நாடு செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் பாபு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.